உன் நல்லதுக்கு தானே பண்ணேன். ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்க? ஏன் இவ்ளோ பெருசுபடுத்துற? அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நம்ம தான் தவறா நினைச்சுட்டோமோ? நம்ம மெமோரியில தான் ஏதோ ஃபால்ட் இருக்கோ அப்படின்ட்டு நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பெர்சன் மேல ரொம்ப டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிச்சுருவோம். அவங்கள வேறவங்க ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளவு கோவப்படுவோம். அவங்கள டிஃபெண்ட் பண்ணி பேசுவோம். வேறவங்க கிட்ட இருந்து நம்ம தனிமைப்படுத்திட்டு, இவங்க மேலேயே டோட்டலா டிபெண்டன்ட் ஆயிருவோம். பேட்ரிக் ஹாமில்டன்ங்கிறவர் வந்து 1938ல ஏஞ்சல் ஸ்ட்ரீட்ங்கிற ஒரு பிளேல வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளீனாக காமிச்சிருப்பாங்க. இங்கிருந்து தான் டேர்ம் கேஸ் லைட்டிங் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிச்சு. கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர். இவங்க வந்து கடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு மறந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு நம்ம அட்டென்ஷனை வந்து என்ன விஷயமோ அதுலேருந்து டைவர்ட் பண்ணி அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ட்டு நம்ப வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம மேலேயும் அந்த சிச்சுவேஷன் மேலேயும் கண்ட்ரோல் கெயின் பண்ணுவாங்க. உங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பவுண்ட்ரிஸ் கிளியராக செட் பண்ணுங்க. அதே மாதிரி யார் ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் கொஞ்சம் பிஸியாக ஆக்குபைடாக வச்சுக்கோங்க. கடைசி உங்கள் பெர்செப்ஷனை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்க. டேக் கேர். பை.